மதத்தையும் நம்பிக்கையும் மனசுல வை. அதான் இந்த நாட்டோட அடையாளம். ஸ்கூல் பக்கத்துல ஆட்டோ எதுவும் கிடைக்காம மெயின் ரோடுக்கு போய் ஆட்டோ பிடிச்சிருந்தாலும் இந்நேரத்துக்கு மதுவை வித்யா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கணுமே. இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணியும் ஆளை காணோம். எனக்கு என்னமோ அந்த அதிக பிரசங்கி வித்யா மதுவாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பாளோன்னு தோணுது. செவந்தி, எனக்கும் அப்படித்தாம்மா தோணுது. அந்த புள்ள அநேகமா அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனாலும் போயிருக்கும்னு நினைக்கிறேன். அவளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா எங்க இருக்காங்கன்னு சொல்லிடுவா. ஏய் மது, செவந்தி மேடம் தான் கால் பண்றாங்கடி. அவங்க எதுக்குடி உனக்கு கால் பண்றாங்க? தெரியலையே, ஒருவேளை நம்ம கிளாஸ் டீச்சர் எதுவும் ஃபோன் பண்ணி உங்க அம்மா கிட்ட சொல்லிருப்பாங்களோ. அப்படியே தான் இருக்கும். நீ போனை லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு அட்டெண்ட் பண்ணி பேசு. சரி அர்ஜுன். சொல்லுங்க மேடம். ஏய் வித்யா, மது ரொம்ப உடம்புக்கு முடியாம வாமிட் எடுத்தா, அதனால அவளை உன் கூட அனுப்பி வச்சதா உங்க கிளாஸ் மிஸ் சொன்னாங்க. நீ மதுவை கூட்டிட்டு வந்துருவேன்னு நாங்க எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? நீ அவளை கூப்பிட்டுக்கிட்டு எங்க வந்துட்டு இருக்க? நான் ஸ்கூல்ல இருந்து நேரா மதுவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணிட்டேன் மேடம். என்னது, மதுவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கியா? ஆமா மேடம். ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேனா விஷயத்தை ஃபோன் பண்ணி சொல்லிருக்கணும்ல, எதுக்கு சொல்லல? உங்களுக்கு சொல்லாமலே மதுவை கியூர் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு நினைச்சேன் மேடம். உன்னை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சரி, எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்க? ஏகேபி ஹாஸ்பிட்டல் மேடம். சரி, நான் இப்பவே வரேன். என்னம்மா? மாமா, அத்தை, நம்ம மதுவை வித்யா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காளாம். நீங்க இங்க இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏமா, பணம் ஏதாவது எடுத்துட்டு போ. ஆமால. என்னங்க உன் செவந்தி சித்தி கிளம்பி வந்துட்டு இருக்காங்க பாரு. இங்க வந்ததும் அப்படியே உன் மேல அளவு கடந்த பாசம் இருக்கிற மாதிரி கண்ணீரோட சேர்த்து சென்டிமெண்ட்டை கரைச்சு உன் மேல அப்படியே கொட்ட போறாங்கடி மது. அதெல்லாம் நம்புறதுக்கு நான் என்ன முட்டாளா? அவங்க வந்தா வரட்டும், அவங்கள நான் கண்டுக்க போறதே கிடையாது. எனக்கு அர்ஜுனும் நீயும் தான் முக்கியம், அவங்கள முக்கியமே கிடையாது. எங்க ஃப்ரெண்ட்ஷிப் மேல இவ்ளோ ஸ்ட்ராங்கா நம்பிக்கை வச்சிருக்க மது, அது எங்களுக்கு போதும். செவந்தி மேடம் மாதிரி இன்னும் எத்தனை செவந்தி மேடம் வந்தாலும் உன்னை எங்க கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. நானும் அதே நம்பிக்கையோட தான் இருக்கேன் அர்ஜுன். எந்த சூழ்நிலையிலயும் உங்களை விட்டு நான் பிரிஞ்சு போகவே மாட்டேன். நாங்களும் உன் கூட தான் இருப்போம். ஐயோ, ட்ரிப்ஸ் முடிய போகுது. கொஞ்சம் இரு, நான் போய் சிஸ்டர் கூப்பிட்டு வரேன். ஓகே சிஸ்டர், உங்களை தான் கூப்பிட வந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. ட்ரிப்ஸ் முடிய போகுது பாருங்க. எனக்கு அந்த டைம் தெரியுங்க, அதை கால்குலேட் பண்ணி தான் நானே வந்தேன். சரி சரி. மேடம், எனக்கு ட்ரிப்ஸ் ஏத்தாதீங்க, நான் நல்லா தான் இருக்கேன். ஏன் வேண்டாங்கிற மது? இன்னொரு ட்ரிப் சேர்த்திக்கோ. போதும் வித்யா, ரொம்ப குளிரா இருக்கு. குளிரா இருக்குன்னா ட்ரிப்ஸ் ஏத்த தேவையில்லை, நிறுத்திக்கலாம். ஆ இவங்களுக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்து குடிக்க வச்சுட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். ஓகே சிஸ்டர். சரி சிஸ்டர், ஹாஸ்பிட்டல் பில் எவ்வளவு ஆச்சு? என் கூட ரிசப்ஷன் வாங்க, எவ்வளவு ஆச்சுன்னு அவங்க சொல்லுவாங்க. சரி.